குறைந்தபட்ச ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்க்கலாம். என்று கோரி போராட்டம் காத்திருப்பு போராட்டம் மதுரை மாநகராட்சி தொழிலாளிகள் போராட்டம் நிர்வாகமே வெளியேற்று அவர் லேண்ட் நிறுவனத்தை வெளியேற்று என்று கோரி போராட்டம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். வணக்கம் நாகேந்திரன், தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு காரணம் என்ன? விரிவான விவரங்களை பதிவு செய்ய நாகேந்திரன். வணக்கம் திவ்யா, நான் தற்போது மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். இங்கு பார்த்தோம் என்றால் மதுரை மாநகர வார்டுகளில் தூய்மை பணிகளை மேற்கொள்ளும் சுமார் 400க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இன்று காலை முதல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். குறிப்பாக பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த அவர்லாண்ட் என்ற தனியார் நிறுவனம் மதுரை மாநகராட்சியுடன் ஒப்பந்தம் செய்து இந்த தூய்மை பணியாளர்களை கொத்தடிமை போல் அலைக்கழிப்பதாகவும் இவர்களை கொத்தடிமை போல் நடத்துவதாகவும் இவர்கள் ஒரு குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறார்கள். அதே போன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வழங்கிய அந்த உத்தரவை மதுரை மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக இந்த ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட அந்த உத்தரவுகள் இருப்பதாகவும், அதே போன்று அந்த குறைந்தபட்ச அந்த ஊதியத்தை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமார் காட்டிக் கொண்டிருக்கிறார். இது குறித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்க நம்மிடம் இருக்கிறாமா, அவங்களையும் நம்ம கேட்கலாம். சார், இப்ப இந்த போராட்டத்துக்கான காரணம் என்ன, எதற்காக இது பண்றீங்க? அதே மாதிரி சென்னையில் நடக்கக்கூடிய அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு பண்ற மாதிரி சொல்றீங்க. அங்கே சென்னையில இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில அவங்களை கைது செஞ்சாங்க. தமிழக அரசு அவங்களுக்கான அந்த சிறப்பு திட்டங்களை அறிவிச்சதுனால நன்றி தெரிவிச்சு ஒரு நிகழ்வு நடந்தது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நன்றி தெரிவிச்சு சிறப்பு அந்த போன தொழிற்சங்கங்கள் அவங்க ஏற்பாடு செய்து கூப்பிட்டு போனவங்க அமைச்சர்களும் மேயரும் அவங்க தெரிஞ்சவங்களை ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு போய் அவங்க நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அது உண்மை இல்லை. நாங்கள் உண்மையாக போராடிக்கிட்டு இருக்கோம். நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு போராடுறோம். தனியார் மயம் ஒப்படைக்கக்கூடாதுன்றத போராட்டத்தை எங்களுடைய போராட்டமாக பிரதான இதாக இருக்குது. இது போக கொரோனா காலத்தில் கடுமையாக நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். இந்த கொரோனா ஊக்கத்தொகை 15,000 ரூபா அரசு அறிவிச்சிச்சு. அதெல்லாம் வழங்காமல் ஏதோ ஒரு நலத்திட்டம் சொல்லி தேவையில்லாமல் ஏதோ ஒரு திட்டம் சொல்லி ஒரு 6 திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதில் அது வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் ஆனால் அது ஒரு கண் துடைப்பு தான். அது சரியில்லாத அந்த அறிவிப்பு. நாங்கள் கேட்கறது உரிமையை கேட்குறோம். இது போக எங்களுடைய பிரதான கோரிக்கை அவர்லாண்டு ஒப்பந்த நிறுவனம் மதுரையில் இருக்குது. அந்த நிறுவனத்தை ரத்து பண்ணணும். 26,000 ரூபா D62 D2 படி அரசாணைப்படி அந்த 26,000 ரூபா ஊதியத்தை தரணும்னு சொல்லி தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதை நிர்வாகமே நேரடியாக சம்பளத்தை கொடுத்தா மிகப்பெரிய ஒரு தொழிலாளிக்கு உதவியாக இருக்கும். இந்த தொழிலாளி நன்றியோட வேலை பார்த்த தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள், இந்த நாட்டை பாதுகாத்த நன்றியுள்ள தொழிலாளர்கள், தயவுசெய்து தமிழக அரசு நன்றியோடு நடந்து கொள்ளுங்க. இந்த மக்களை தவிக்க விடாதீங்க, போராட்ட காலத்துக்கு தள்ளாதீங்க. நன்றி. கண்டிப்பாக இதே போராட்டத்தில் இப்போ ஈடுபட்டிருக்கக்கூடிய மற்றொரு அந்த சங்கத்தை சேர்ந்தவர் நம்முடன் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சார், இப்போ சென்னையில் ஒரு தனி நீதிபதி கொடுத்த உத்தரவை தமிழக அரசு உடனே நிறைவேற்றுவதாகவும், ஆனால் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 2 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு கொடுத்த உத்தரவை இந்த மாநகராட்சி நிர்வாகம் தமிழக அரசும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலே நிறைவேற்றலைன்னு சொன்னீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அது கடந்த 2022ஆம் ஆண்டு 22ஆம் தேதி 4வது மாதம் ஏப்ரல் மாதம் மதுரை கிளையினுடைய உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில் நீதியரசர்கள் சுப்பிரமணியன், சுரேஷ்குமார் அவங்க என்ன உத்தரவு பிறப்பிச்சாங்கன்னா, மதுரை மாநகராட்சியில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே பணிபுரிந்த தினக்கூலி தூய்மை பணியாளர்களை 389 தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்யலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க. அந்த உத்தரவு பிறப்பிச்சு இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் கடந்தும் கூட அந்த உத்தரவை அமுல்படுத்துவதற்கு மாறாக தமிழ்நாடு அரசு என்ன செய்யுதுன்னா, உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு பண்ணியிருக்கு. இன்னைக்கு ஒரு தனி நீதி உத்தரவை அமுல்படுத்துவதற்கு வேகம் காட்டக்கூடிய இதே தமிழ்நாடு அரசு அன்னைக்கு 2 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு உத்தரவு பிறப்பிக்குது. அதுக்கு நீங்கள் இது மாதிரி 2 மடங்கு வேகம் காட்டியிருக்கணும் அமுல்படுத்துறதுக்கு. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த உத்தரவை மதிக்காமல் காலில் போட்டு மிதிச்சிங்க.
அப்போ உங்களுக்கு தேவைன்னா ஒரு உத்தரவை மதிப்பதும் அந்த தீர்ப்பை உயர்த்தி பிடிப்பதும், உங்களுக்கு எதிரானதுன்னா அல்லது உங்களுக்கு கசந்தா அந்த தீர்ப்பை வந்து காலில் போட்டு மிதிப்பது என்கிற ஒரு இரட்டை நிலைப்பாடை தமிழ்நாடு அரசு கடைபிடிக்க கூடாது அப்படின்றதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. கண்டிப்பாக. இப்போ இந்த போராட்டம் என்பது இன்று ஒரு நாள் மட்டும் நடக்குமா, இல்லை காலவரையற்றி இந்த மாநகராட்சி நிர்வாகம் உங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்ற வரைக்கும் நடக்குமா? அதை பற்றி சொல்லுங்கள். போன ஜூலை 28, 29, 30 1ஆம் தேதி வரையே காத்திருப்பு போராட்டத்தில் நாங்கள் எல்லாருமே ஈடுபட்டிருந்தோம். அந்த போராட்டத்தில் அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஆணையாளர் அவர்கள் வந்து விஜயன் சித்ரா தலைமையில் வந்து பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தையில் போல நம்மளுடைய நியாயமான கோரிக்கை பூரா கொடுத்தோம். எதையுமே செஞ்சு தரல. இன்னொரு வரைக்கும் எதையுமே எங்களுக்கான நியாயமான கோரிக்கைகள் செஞ்சு தரல. அது போக இந்த அவர்லாண்டு ஒப்பந்த நிறுவனம் வந்ததுக்கப்புறம் தொழிலாளிகளை வந்து கொத்தடிமை போல ஆக்குவதும், பணிக்கு வந்தாலும் ஆப்சண்ட் போடுவதும், மீண்டும் பணி சம்பளத்தில் வந்து மாதம் 2000 ரூபாய் கட்டாயம் இந்த ஒப்பந்த தொழிலாளிகளிடம் பிடித்து வருகிறார்கள். இதையும் நாங்கள் கண்டித்து தான் அந்த வேலை மறுபடியும் காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து இது பண்ணுறோம். எங்களுக்காக அந்த தமிழ்நாட்டுக்காக வந்து நம்ம ஜல்லிக்கட்டுக்காக எப்படி மாணவிகள், சட்ட கல்லூரிகள், மக்கள்கள் எவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்தோமோ, உங்களுக்காக தூய்மை பணியாளர்கள் நீங்கள் எல்லாம் வீட்டில் இருந்தாலும் நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும், தூய்மை பணியாளர்கள் உங்களுக்காக வந்து உங்கள் போராட்ட காலத்தை எடுத்திருக்கோம். இந்த தமிழக மக்களும் மாணவிகளும் வழக்கறிஞரும் இந்த தூய்மை பணியாளர் நியாயமான கோரிக்கையை காப்பாற்றி கொடுக்குமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய போராட்டம் தொடரும். எங்களோட கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். கண்டிப்பாக திவ்யா, இந்த தூய்மை பணியாளர்கள் பேச நம்மளே கேட்டிருந்திருக்கலாம். இப்போ இந்த நாடு சுகாதாரமாக இருப்பதற்காக தூய்மை பணியில் மேற்கொள்ளும் தங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போன்று அந்த மக்கள் மற்றும் மற்றும் பல்வேறு தரப்பை சேர்ந்தவர்களும் ஆதரவு தெரிவித்தார்கள். அதே போன்று எங்களது போராட்டத்திற்கும் அனைவரும் வந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும். மேலும் எங்களது கோரிக்கைகளுக்கு மாநகராட்சி நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக செவிசாய்த்து எங்களது கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் எனவும், அதுவரை எங்களது போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் எனவும் வந்து தெரிவித்திருக்கின்றனர். திவ்யா, களத்திலிருந்து விரிவான விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி நாகேந்திரன்.